எல்லோருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இந்த vlogல இங்கே நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம், என்ன பண்ணோன்றது தான் பார்க்கலாம். ஸோ பொங்கலுக்காக நாங்கள் சண்டேவே வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம். தேவையில்லாதது எல்லாமே எடுத்து ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணோம். இந்த க்ளீன் பண்ணும்போது பார்த்தா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிடச்சிது. எங்களுக்கு அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த சுஜாதா சிறுகதைகள். இந்த புக் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. என் ஹஸ்பண்ட் வாங்கி படிச்சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது கிடச்சிது. ஸோ நாங்களும் பசங்களும் படிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே புது ட்ரெஸ் தான். பசங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பத்தாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா சேரிட்டி பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம இந்த ட்ரெஸ்லாம் போட்டுடலாம். இது ரன்னிங்காக நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ எல்லாமே தேவையில்லை எல்லாமே எடுத்து நாங்கள் போட்டுவிட்டோம். ஸோ தான் வீடை கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் ஸ்பெஷலானது ஒன்று கிடச்சிது. அது என்னென்னா எங்களோட கல்யாண சிடி. அது ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன். எங்கே இருந்ததுன்னே தெரியல. அது மிஸ் ஆகிட்டு இருந்தது. பட் இது இப்போ கிடச்சிது. எங்களுடைய கல்யாண சிடி. அது அதில் வீடியோ கேசட்டில் இருந்தது. அது அப்புறம் நாங்கள் சிடியில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம். ஸோ அது இப்போ கிடச்சிது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மெயினாக அந்த கோலம் போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே விதவிதமாக நம்ம போட்டி போட்டு கோலம் போடுவோம். ஸோ இங்கே நம்ம அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த கோலங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்டில் போய் பார்க்கலாம். அந்த கோலத்தை ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் பார்க்குறது, அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பொங்கல் இருக்கும். நம்ம எல்லாருமே பொங்கல் செஞ்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு நம்ம பொங்கல் திகட்டியே போயிடும். பொங்கலை பார்த்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ பொங்கல் நம்ம சாப்பிடுவோம் அன்றைக்கி. அது விதமாக எல்லாருமே கொடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் உங்களுக்கு கொடுப்போம். அது மாதிரி நம்ம மாற்றி அன்பை பகிர்ந்து கொண்டுட்டு ரொம்ப சந்தோஷமான ஒரு பொங்கலாக இருக்கும் நம்ம ஊரில். ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நார்மல் லைஃப் எப்படி போதோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸ்கூல்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு இங்கே போயிட்டுருக்கோம். இது என்னோடய சகோதரி வீட்டில் அவங்க செஞ்ச பொங்கல். அவங்க வீட்டில் பொங்கி வந்தது எனக்கு வீடியோ அமைச்சிருந்தாங்க. பொங்கல் சட்டி வாங்குறதுக்கு நான் நிறைய கடையில் போய் செக் பண்ணேன். எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நாங்கள் வீட்டில் இருந்த குக்கர்லேயே நாங்கள் பொங்கல் பண்ணிட்டோம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், இன்னொரு இதில் வெண்பொங்கல், சின்ன குக்கரில் வெண்பொங்கல் செஞ்சோம். ஃபஸ்ட் டைம் குக்கரில் செய்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது. பொங்காதான்னு ஒரு பதட்டமாகவே இருந்தது. நான் கடலூர்லாம் நல்லபடியாக பொங்கி வந்தது. ரொம்ப மனசுக்கு நிறைவாக பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கல் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பொங்கல் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் பீப்புள் அங்கே இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் பொங்கல் செய்ய மாட்டாங்க. அதனால் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பானையில் தான் பொங்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு தனி சுவை தான். இந்த பானையில் செய்கிற மாதிரி டேஸ்ட் வரவே வராது. எனக்கு அந்த பொங்கலுக்கு வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அது கூட அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் நான் செஞ்சுருந்தேன். இங்கே கிடைக்கிற காய்கறிகளை நான் செஞ்சுருந்தேன். அதில் மொச்சப்பயிறு, டபுள் பீன்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அடுப்பில் அந்த சட்டியில் வச்சு செய்யும்போது இங்கே இருக்கிற காய்கறிகள் எனக்கு கிடைச்சது மட்டும் தான் நான் செஞ்சேன். எனக்கு அந்த மொச்சப்பயிறு ரொம்ப பிடிக்கும். அது கிடைக்கல. இருக்கிற காய்கறி வச்சு நான் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் இப்படி தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.